மண் பேசும் சரித்திரம். உலகம் உருவானது தொடர்பான ஆய்வுகளும் அவற்றின் மீதான விவாதங்களும் இன்றளவும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனித கூட்டத்தின் வாழ்வியலும் அதன் பரிணாம வளர்ச்சிகளும் வியப்பை விதைக்கின்றன. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து ஆதாரபூர்வமான உலக சரித்திரம் துவங்குவதாக சொல்லப்படுகிறது. இதில் ஒவ்வொரு தேசத்திற்குமான வரலாற்று தேடல் இன்னமும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வகையில் நமது தேசத்திற்கான வரலாற்று புதையல் முழுமையாக தோண்டப்படவில்லை என்கிற புகார் உலக சமூகத்தால் முன்வைக்கப்படுகிறது. பழங்கதைகளையும் கற்பனை புராணங்களையும் பேசுவதில் காட்டும் ஆர்வம் சரித்திரத்தை அகழ்ந்தெடுப்பதில் இல்லை என்பதாகத்தான் கால்டுவெல் உள்ளிட்ட ஆய்வியலாளர்கள் நம் மீது குற்றம் சுமத்துகின்றனர். சுமார் 120 ஆண்டுகளுக்கு முன்பு கால்டுவெல் சுமத்திய இந்த குற்றச்சாட்டை இன்றளவும் நாம் முழுமையாக தீர்த்து வைக்கவில்லை. இந்த சூழலில் தான் அந்த இழி துடைக்கும் வேலையை வசந்த் தொலைக்காட்சி துவங்கி இருக்கிறது. உலக சரித்திரத்தில் இந்திய தேசத்திற்கு உள்ள முக்கியத்துவத்தை போலவே இந்திய தேசத்தில் தமிழகத்திற்கென்றும் அசைக்க முடியாத சரித்திர முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த அடிப்படையில் தமிழ் மண்ணிற்குண்டான சரித்திர பதிவுகளை அலசி தருகிறது மண் பேசும் சரித்திரம். தமிழ் மண்ணின் சரித்திரத்தை திருநெல்வேலியிலிருந்து துவக்கி இருக்கிறோம். நெல்லை மண்ணிலிருந்து துவக்கி இருப்பதற்கான காரணத்தை இந்த தொடரில் நீங்கள் பயணிக்கும் போதே விளங்கிக் கொள்ளலாம். அந்த அளவிற்கு ஆச்சரியங்களையும் அதிசயங்களையும் உள்ளடக்கியதாக நெல்லை மண் பேசும் சரித்திரம் அமைந்திருக்கிறது. கிட்டத்தட்ட அழியும் நிலையிலிருந்த சரித்திர பதிவுகளை வீதி வீதியாக சுற்றித் திரிந்து சேகரித்திருக்கிறோம். இந்த பயணத்தில் சில அதிர்ச்சிகளும் மர்மங்களும் கூட உங்களுக்காக காத்திருக்கின்றன. இனி நெல்லை மண் பேசும் சரித்திரம். வணக்கம் நேர்களே. வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்த்தால் இரத்தங்களாலும் யுத்தங்களாலும் நிறைவே நனைந்திருக்கிறது திருநெல்வேலி. நெல்லையில் இருக்கும் ஒவ்வொரு சதுரடி மண்ணுக்கும் செறிவுமிக்க சரித்திரம் இருக்கிறது. அந்த சரித்திரத்தை கூடுமானவரை பழுதில்லாமல் தர வேண்டும் என்கின்ற முனைப்போடு வசந்த் தொலைக்காட்சி பயணிக்கிறது. தமிழ் தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக நமது மண்ணின் பெருமை மிக்க சரித்திர பதிவு இன்று முதல் தொடங்குகிறது. இங்கே நாம் பேசப்போவது விருதுநகர், தூத்துக்குடி மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நெல்லை சீமையின் சரித்திரம்.
ஆஹா, எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள் நெல்லை மண்ணில் வாழும் மக்கள் என்கிற உள்ள நெகிழ்ச்சி இந்த சீமையை ஒருமுறை சுற்றி வந்தவர்களுக்கு இயல்பாகவே ஏற்பட்டுவிடும் என்பதை உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்கு பார்த்தாலும் காண கிடைக்கும் குறைவற்ற வளமையை காலமெல்லாம் ஓடி ஓடி உழைத்து காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது தாமிரபரணி. 4407 சதுர மைல்கள் பரப்பளவு கொண்ட நெல்லை மாவட்டம் கிழக்கே மன்னார் வளைகுடாவையும், மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகளையும், தெற்கே கன்னியாகுமரியையும், வடக்கே ராமநாதபுரத்தையும் எல்லைகளாக கொண்டிருக்கிறது. நமது பழந்தமிழர்கள் பகுத்து வாழ்ந்த 5 வகையான நிலங்களும் நெல்லை சீமையில் இருக்கின்றன. மலையும் மலை சார்ந்த இடம் குறிஞ்சி நிலமாக மேற்கு தொடர்ச்சி மலை விளங்குகிறது. நாங்குநேரி, விஜயநாராயணம் உள்ளிட்ட பகுதிகளில் காடும் காடு சார்ந்த முல்லை நிலமும் காண கிடைக்கிறது. தாமிரபரணி செழித்து பாயும் அம்பை, நெல்லை, ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளில் வயலும் வயல் சார்ந்த இடமுமான மருத நிலத்தை காணலாம். ஸ்ரீவைகுண்டம் போன்ற பகுதிகளில் வழிநெடுகு பல நூற்றாண்டு கால மருத மரங்கள் விற்றிருப்பதும் சிறப்பிற்குரிய மேற்கோளாக விளங்குகிறது. திருச்செந்தூர், தூத்துக்குடி, புன்னக்காயல் போன்ற கடற்பகுதிகள் நெய்தல் நிலமாக விளங்குகின்றன. தேரிக்காடு, திசையன் விளை, நாசரேத் போன்ற பகுதிகள் மணலும் மணல் சார்ந்த இடமுமான பாலைப்பகுதிகளாகவும் திகழ்கின்றன. எந்த மாவட்டத்திலும் இந்த 5 நிலங்களும் கிடையாது, இந்த செல்வ செழிப்பும் கிடையாது. ஏனென்றால் தாமிரபரணி ஒரு வற்றாத ஜீவநதி. குறிஞ்சியிலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலையான பொதிகையிலிருந்து உற்பத்தியாகி வருகிறது. அது செல்லுகின்ற இடங்களெல்லாம் செழிப்பு. அது சென்ற இடமும் கூட ஒரு காலத்தில் செழிப்பு, இன்றுதான் பாலையாக மாறியிருக்கிறது. இந்த பாலை எப்படி வந்தது? தொல்காப்பியன் சொல்லுவான், முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து பாலை என்பதோர் படிவும் கொள்ளும் அப்படின்பா. பாலை என்னையா, முல்லை நிலமோ குறிஞ்சி நிலமோ காலப்போக்கில் தண்ணி இல்லாமல் பாலை நிலமாக மாறுங்க. இங்கே அப்படி மாறின இடம்தான் தேரிக்காடுன்னு சொல்லுவோம். நாசரத்து பகுதியிலிருந்து காயாமொழி, சாத்தாங்குளம் வரையில் உள்ள ஒரு பகுதியை பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் மணல் காடாக இருக்கும். சங்க இலக்கியத்திலே சொல்லுவான், செம்மணல் இருக்கின்ற ஒரு இடம் மிக பழமையான இடம் என்று சொல்லுவான். இத்தகைய அமைவிட சிறப்பை கொண்ட திருநெல்வேலியை உலக சமூகமே கொண்டாட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. உலக நாகரீகத்தின் தொட்டிலாக இந்த மண் இருந்திருக்கிறது என்பதுதான் அந்த கட்டாயத்திற்கு காரணம். இதற்கு சாட்சியாகத்தான் 114 ஏக்கர் பரப்பளவில் மிகப்பெரிய பரம்பு ஒன்று இருக்கிறது. அது ஒரு இடுகாடு. பிணங்களை புதைக்கும் இடுகாடு உலக நாகரீகத்தின் தொட்டிலா என்கிற கேள்வி எழுவது இயல்புதான். ஆச்சரியத்தோடு காத்திருங்கள், இந்த மண் இடைவேளைக்கு பிறகு பேசும். மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். 114 ஏக்கர் பரப்பளவில் திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலையில் இருக்கக்கூடிய இடுகாடுதான் உலக நாகரிகத்தின் தொட்டிலா என்கின்ற கேள்விக்கு ஆதாரபூர்வமாக பல்வேறு தடயங்கள் கிடைத்திருக்கின்றன. அந்த தடயங்களை பற்றி பேசுவதற்கு முன்னால்
இவ்வளவு பெரிய பரம்பு எப்படி இடுகாடானது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது. ஆதிச்சநல்லூர், இதுதான் இந்த மிகப்பெரிய இடுகாட்டின் பெயர். இங்கு கண்டெடுக்கப்பட்ட தாழிகளும் அவற்றுக்குள் இருந்த மனித எலும்புகளும் தான் இந்த பரம்பை இடுகாடு என்று உணர்த்தி இருக்கிறார். மிக பழமையான காலத்தில் இறந்தவர்களை தாழி என்கிற மண்ணாலான கலயங்களில் வைத்து புதைப்பது வழக்கம். சங்க இலக்கிய நூலான புறநானூற்றில் கூட வயன்மலர், அயன்பொழி, ஈமத்தாழி, அகலிதாக வனைமோ, நனைந்தலை முதுர் கலம் செய் கோவே என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த புறநானூற்று பாடலின் மூலம் ஆதிச்சநல்லூர் வாசிகள் தற்போதைய தமிழர்களின் மூதாதையர்கள் என்பதை உறுதியாகவே கூறலாம். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் இந்த ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தின் காலம் கிமு 8000 முதல் 10,000 வரையிலான காலம் என்றே ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். ஆய்வின் போது எடுக்கப்பட்ட தாழிகளில் காண கிடைத்த தங்கம், இரும்பு உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் தான் ஆதிச்சநல்லூர் நாகரிகத்தை கணக்கிட உதவியாக இருந்திருக்கிறது. இறந்தவர் என்ன தொழில் செய்து வந்தாரோ அந்த தொழில் தொடர்பான பொருட்கள் அந்த வகையில் தாழிக்குள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இரும்பாலான பலவித ஆயுதங்களும் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. 1876 ஆண்டு ஜாக்கோர் என்ற ஜெர்மன் நாட்டு அறிஞர் இந்த மண்ணில் முதலாக ஆய்வு செய்து பலவிதமான பொருட்களை கண்டெடுத்திருக்கிறார். அதன் பிறகும் பல்வேறு ஆய்வுகள் நடந்தன. தமிழ்நாட்டிலேயே ஏன் இந்தியாவிலேயே மிகவும் பழமையான தொன்மை சிறப்புமிக்க நாகரிகத்தை உள்ளடக்கிய ஊர் ஆதிச்சநல்லூர். ஹரப்பா நாகரிகத்திற்கு இணையான நாகரிகத்தை கொண்டு விளங்குகிறது. கிபி 1876 ஆண்டில் பெர்லினைச் சேர்ந்த பழம்பொருள் திரட்டுபவர் சேகரிப்பவர் எஃப் ஜகோர் என்பவர் முதலாக ஆதிச்சநல்லூர் பரம்பில் அகழாய்வு மேற்கொண்டு பழம்பொருட்கள் பலவற்றை சேகரித்து அவைகளை பெர்லினுக்கு எடுத்துச் சென்று அங்குள்ள அருங்காட்சியகத்தில் காட்சிக்கு வைத்தார். கிபி 1903-4 ஆண்டுகளில் பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்த லூயிஸ் லாபிக் என்ற தொல்லியல் அறிஞர் ஆதிச்சநல்லூர் பரம்பினை ஆய்வு செய்தார். ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இந்திய தொல்லியல் துறையில் தொல்லியல் கண்காணிப்பாளராக பணியாற்றிய அலெக்சாண்டர் ரீ கிபி 1899 ஆண்டு முதல் கிபி 1905 ஆண்டு முடிய ஏறத்தாழ 6 ஆண்டுகள் ஆதிச்சநல்லூர் பரம்பில் சுமார் 5 ஏக்கர் நிலப்பரப்பை அகழாய்வு செய்து 6000க்கும் அதிகமான பழம்பொருட்களை பூமிக்குள்ளிருந்து வெளிக்கொணர்ந்து அவைகளை 34 மாட்டு வண்டிகளில் ஏற்றி ரயில் நிலையத்திற்கு கொண்டு சென்று அங்கிருந்து 5 சரக்கு ரயில் பெட்டிகளில் ஏற்றி சென்னைக்கு கொண்டு வந்தார். பின்னர் 1914 ஆண்டில் ஹண்டர்சன் என்பவர் அகழாய்வு செய்தார். அடுத்து 100 ஆண்டுகளுக்கு பின்னர் 2004 மற்றும் 5 ஆண்டில் ஒருமுறை அகழாய்வு மேற்கொள்ளப்பட்டது. அண்மையில் மத்திய தொல்லியல் துறையின் தொல்லியல் கண்காணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களின் மேற்பார்வையில் ஒரு நீண்ட அகழாய்வு 6 மாதங்களுக்கு மேலாக நடத்தப்பட்டு நூற்றுக்கணக்கான முதுமக்கள் தாழிகளும் அவற்றோடு சேர்ந்த பழம்பொருட்களும் பூமிக்குள்ளிருந்து வெளிக்கொணரப்பட்டு அவை சென்னையில் உள்ள மத்திய தொல்லியல் அருங்காட்சியகத்தில் பொதுமக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டுள்ளன. இங்கே புதைக்கப்பட்டுள்ள தாழிகளில் இறந்தவர்கள் எரிக்கப்பட்டு அதன் பின் எலும்புகள் மட்டுமே வைக்கப்பட்டதாகவும், குழந்தைகள் உள்ளிட்ட சிறிய உடலமைப்பை கொண்டவர்கள் எரிக்கப்படாமல் புதைக்கப்பட்டதாகவும் கூட கூறப்படுகிறது. அதே நேரம் கொள்ளை நோய்
அல்லது கடுமையான போர் போன்று ஏதோ ஒன்று தாக்கப்பட்டதின் விளைவாகத்தான் இங்கே இவ்வளவு மரணங்களும் அதன் பின் தாழிகளில் புதைத்த நிகழ்வுகளும் நடந்திருக்கின்றன என்று அனுமானிப்பவர்களும் இருக்கிறார்கள். மகாபாரத போரில் பயன்படுத்தப்பட்ட வேல், வாள், வில் போன்ற கருவிகள் ஆதிச்சநல்லூரில் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அவற்றை வைத்து பார்த்தால் வரலாற்றுக்கு மிக முற்பட்ட காலத்திலேயே ஆதிச்சநல்லூர் வாசிகள் தற்காப்பு போர்க்கலைகளில் உன்னதமான நிலையில் இருந்ததை புரிந்து கொள்ளலாம். இந்து சமவெளி நாகரீகத்திற்கு முற்பட்டது ஆதிச்சநல்லூர் நாகரீகம் என்று கூறப்படும் நிலையில் இங்கு கண்டெடுக்கப்பட்ட இரும்பு பொருட்கள் உலக நாகரீகத்தின் தொட்டில் ஆதிச்சநல்லூர் தான் என்று உணர்த்தி இருக்கிறது. உலகில் முதலாக இரும்பை கண்ட மக்களே மனித நாகரீகத்திற்கு வித்திட்டவர்கள் என்கிற அடிப்படையில் ஆய்வியலாளர்கள் இதை கூறுகின்றனர். திராவிட நாகரீகத்தின் மூலம் என்று ஆதிச்சநல்லூர் நாகரீகத்தை சுருக்கி கூறுபவர்களும் இருக்கிறார்கள். இது ஒருபுறம் இருக்க, இந்த பரம்பு பற்றி பல்வேறு மர்மக்கதைகளும் பேசப்பட்டு வருகின்றன. அவற்றில் ஒன்று இதற்குள் இருக்கும் தங்கச் சுரங்கம். அந்த தங்க ரகசியம் இடைவேளைக்கு பிறகு. மண் பேசும் சரித்திரம். மண் பேசும் சரித்திரம். ஆதிச்சநல்லூரில் தாழ்களை புதைக்கும் போது மிக கவனமாக புதைத்திருக்கிறார்கள். குழியை வெட்டி பெருங்கற்களால் 4 புறங்களிலும் சுவர் போல அமைத்து அதில் அவர்களை புதைத்திருக்கிறார்கள். இத்தனை பெரிய இடுகாடு என்னும் போது அருகில் ஏதாவது பெரிய நகரம் இருந்திருக்க வேண்டும். இது என்ன ஊர் என்று தேடினால் கொங்குராயன்குறிச்சி, வெள்ளூர் போன்றவற்றை கை காட்டுகிறார்கள். ஆனால் இவற்றிற்கெல்லாம் ஆதாரபூர்வமான தகவல் எதுவும் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, ஆதிச்சநல்லூர் பற்றிய தகவல்களில் நம்மை அதிகம் வியக்க வைக்கக்கூடிய தகவலும் இருக்கிறது. அது தங்க தொழிற்சாலையை பற்றிய தகவல். சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு ஆதிச்சநல்லூரில் வசித்து வந்தவர்கள் இரும்பை உருக்கி வார்க்கும் தொழிலில் ஈடுபட்டு வந்ததாக ஒரு தகவல் இருக்கிறது. அதேபோல் இங்கு தங்க தொழிற்சாலை இயங்கி வந்ததாகவும் அந்த தொழிற்சாலையில் செய்யப்பட்ட தங்க நெற்றி பட்டயம் உள்ளிட்ட பொருட்கள் தாழிகளிலிருந்து எடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகளோடு இருந்ததாகவும் ஆய்வியலாளர்கள் சொல்கிறார்கள். ஆதிச்சநல்லூர் நாகரிகம் கிமு 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. அது 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நாகரிகம் தான் ஆதிச்சநல்லூர் நாகரிகம். இந்த முதுமக்கள் தாலியோட வாழ்க்கையை வச்சு பார்க்கும்போது இது 3500 வருஷம். அது 3500 வருஷத்துக்கு முன்னால் தான் மிகப்பெரிய பட்டணமாக ஆதிச்சநல்லூர் இருந்திருக்கணும். இங்கே இரும்பு தொழிற்சாலை இருந்திருக்கணும், இங்கே தங்க தொழிற்சாலை இருந்திருக்கணும், இங்கே இருந்து கொற்கை துறைமுகம் தான் ஏற்றுமதி நடந்திருக்கணும். அந்த 3500 வருஷத்துக்கு உட்பட்டதில் ஒரு மிகப்பெரிய ஒரு காலரா நோயோ இல்லாட்ட ஒரு இயற்கை ஏதோ ஒரு விபத்தோ நடந்த போது மிக அதிகமான ஆட்கள் உயிர் இழப்பு ஏற்பட்டிருக்கும். அந்த இழப்பு ஏற்பட்ட உயிர்களை இங்கே புதைச்சிருக்காங்க. ஏன்னா படை வீரர்களை புதைச்சிருந்தா பெரிய பெரிய முதுமக்கள் தாலிகளை தான் புதைச்சிருக்கணும். இந்த சின்ன முதுமக்கள் தாலி இருந்த காரணத்தினால குழந்தைகளும் இதில் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால் ஏதோ காலரா போன்ற ஒரு பெரிய நோய் ஏற்பட்டு அதில் ஒரு பெரிய உயிரிழப்பு ஏற்பட்டு அதெல்லாம் அந்த முதுமக்கள் தாலியை புதைச்சிருப்பாங்க அப்படிங்கிறது ஆராய்ச்சியாளர்களோட கருத்து. இந்த நிலையில்தான் இந்த பகுதி மக்களிடையே பல 100 ஆண்டுகளாக ஒரு நம்பிக்கை நிலவுகிறது.
அது இந்த பரம்பில் நிறைய புதையல்கள் இருக்கின்றன என்கிற நம்பிக்கை. பேரே தங்கப்பரும்பு தான் இருக்கு பார்த்துக்காங்க. தங்கப்பரும்பு இதில் தங்கம் அதிகமாக, இதில் இந்தியாவுக்கு வேண்டிய தங்கங்கள் பூரா இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுதாங்களே. இங்கிருக்கும் தங்க புதையல்களை கெட்ட ஆவிகள் காவல் காத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதை வரலாற்று ஆய்வியலாளர் கால்ட் வெல்லே தனது ஆய்வு நூலில் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பியர்கள் இங்குள்ள பழமையான பொருட்களை அகழ்வாய்வு செய்யும் போது இங்குள்ள மக்கள் அவர்களை தடுத்ததாகவும், அகழாய்வு செய்து பொருட்களை வெளியே எடுத்தால் கெட்ட ஆவிகள் ஊரையே அழித்துவிடும் என்று கூறியதாகவும் கால்டுவெல் குறிப்பிடுகிறார். கால்டுவெல் நெல்லையை பற்றிய ஆய்வு நூலை எழுதிய 1889 ஆண்டுகளுக்கு முந்தைய காலகட்டங்களில் திருநெல்வேலி கலெக்டராக இருந்த ஒருவர் இந்த பரம்பில் ஆய்வு செய்ய சென்றதாகவும், அவரை இரவோடு இரவாக ஆவிகள் தூக்கி வந்து பாளையங்கோட்டையில் படுக்க வைத்ததாகவும் ஆச்சரியத்தோடு அந்த குறிப்பு பேசுகிறது. 1872 ஆண்டு ஆதிச்சநல்லூருக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீவைகுண்டம் அணை கட்டப்படுவதை கூட தாமிரபரணி ஆற்றுக்கரையோரம் தங்கப் புதையல்கள் கிடைத்ததா? 1872 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 அந்த புதையல் கிடைத்ததாகவும், அதன் மதிப்பு அப்போதைக்கு 1 லட்சம் ரூபாய் என்று மாவட்ட ஆட்சியரால் வருமான வரித்துறைக்கு எழுதப்பட்ட செய்தியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறதா? ஆவிகள், புதையல்கள் என்றெல்லாம் ஆய்வு நூல்களிலேயே குறிப்பிடப்பட்டிருக்கும் பல செய்திகள் இந்த ஆதிச்சநல்லூரை சுற்றி நடந்திருக்கின்றன. ஆதிச்சநல்லூர் என்கின்ற பெயர் எப்படி வந்தது? இந்த கேள்விக்கு பின்னால் பல தகவல்கள் இருக்கின்றன. அது இந்த பரம்பில் இருக்கும் பாண்டுராசா கோவிலையும் உள்ளடக்கியிருக்கிறது. உருவ வழிபாடே இல்லாத இந்த கோவிலும் அதன் தொடர்ச்சியாக இருக்கும் நீண்ட படித்துறையும் பல்வேறு அரிய வரலாறுகளை உள்ளடக்கியிருக்கிறது. அந்த அபூர்வ சரித்திரத்தை நாளை பேசுவோம்.